தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த செய்தியின் தொடர்ச்சியாக அதன் 15வது பாகமாக இந்த காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளில் முதலாவது இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு சொல்லுகின்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மனித ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகத்தை தோளின் மேல் ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவிடம் இருந்த தாழ்மையை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல தாழ்மையோடு இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். தன்னைத்தான் வறுத்து, தாழ்மையின் ஒரு வடிவம் தன்னைத்தான் வறுத்தல் என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ளுகின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவகுமாரனாயிருந்தும் தம்மை தாமே வறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர்களாகி தன்னை தாழ்த்தினார். இயேசுவின் தாழ்மையின் மாதிரியை இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். 2 கள்ளர்களின் நடுவிலே ஒரு குற்றவாளியைப் போல மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வாகம புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிற வண்ணம் அந்த அளவு தன்னை அவர் தாழ்த்தினார் என்பதை இந்த பகுதியில் சொல்லிவிட்டு, அந்த சிந்தை தான் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த இயேசுவின் தாழ்மையையும் அந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இயேசுவும் அப்போஸ்தலர்களும் எந்த அளவு படிப்பித்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2:21 வசனத்திலே, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரியை வைத்தார், அவருடைய தாழ்மையின் நிலையை அந்த அளவு பின்பற்ற வேண்டும். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருடைய தாழ்மையின் தன்மையை அந்த அளவு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மூலம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் இன்றைய இயேசு ஆராதனை மன்றங்களில் இயேசுவை கடவுளாக ஆராதிக்கிறார்கள். ஆனால் அந்த இயேசுவின் தாழ்மை அவரிடத்தில் இருக்கிறதா? இயேசுவை கடவுளாக ஆராதனை செய்துவிட்டு இவர்களின் தங்களையும் கடவுளர்களாக தான் கருதி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர் கடவுள், அப்போ இவர்களும் ஏதோ அவருக்கு பக்கத்தில் இருக்கிற கடவுளர்கள் என்கிற அந்த கடவுளர் என்கிற நிலையிலே தான் தங்களை சிந்தித்து கொண்டு கருதி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாத்தான் சொன்னான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அந்த பிசாசு சர்ப்பம், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று அவர்கள் அன்றே சாவில்லாத ஒரு மேன்மையான நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றாலும் அதைவிட ஒரு மேலான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வது கடவுள் சொல்லவில்லை, பிசாசு சொல்லுகிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய இயேசு மன்றங்களில் பிசாசு மீண்டும் கூவிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் கடவுளர்கள், உங்களை நீங்களே வறுத்து தாழ்த்தி கொள்ளாதீர்கள். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் தாழ்மையின் அடிப்படையில் என்னை பின்பற்றி வாருங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின என் தாழ்மையை படியுங்கள் என்று இயேசு சொன்னால்,
இங்கே பிசாசு சொல்கிறான், நீங்கள்லாம் கடவுளர்கள், உங்களை நீங்களே வெறுத்து விதமாக இயேசு சொல்கிற மாதிரி தாழ்த்திடாதீங்க, இந்த உலகின் தேவர்களைப் போல உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். பாருங்க, தேவன் சொல்வதற்கும் பிசாசு சொல்வதற்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் கடவுள் சொன்னது என்ன? அது ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பசிப்பாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அவர் சொல்வார், நீ இப்படி சாத்தானுக்கு அன்றைக்கு அவர்கள் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க தேவர்களை போல மாறல, அவங்க மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார்கள், மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒரு அழிவு நிலைக்கு இந்த சரீர நிலை சென்றது என்பதைத்தான் நாம் பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போல, மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதுன்னு சொல்கிறார். பேதுருவும் சொல்கிறார், எங்கள் சரீரம் புல்லை போல உலர்ந்து வாடி போகிறது. பவுல் சொல்கிறார், எங்களுடைய புறம்பான மனுஷனும் அழிந்து கொண்டு வருகிறது. 1 கொரிந்தியர் 15:50 நான் சொல்வது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவு அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆனால் இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்குள் இயேசுவை கொலை செய்த யூதர்களின் ஆவிதான் புகுந்து விட்டது. அந்த சாத்தானுடைய ஆவிதான் புகுந்து விட்டது. அவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொன்னால் இவன் திருப்பியும் இல்லை, நீங்கள் தேவர்களை போல், கடவுளை போல், தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று அவர்கள் காதுகளிலே அவன் ஓதிக்கொண்டிருக்கின்றான். அந்த சாத்தானின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடந்த யூதர்களினுடைய தன்மை ஆவி இவர்களுக்குள் புகுந்திருக்கிறது. நீங்கள் யாத்ராமம் 28:40 ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக என்று ஒரு பகுதி இருக்கு. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆரோன், அவனுடைய பிள்ளைகள் மக்களும் அடுத்த தொடர்ந்து ஆசாரியர்கள் தான். அவர்களுக்கு மகிமையும் அலங்காரமான அங்கிகள் அல்லது வஸ்திரங்கள், உடைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. அதனால் இவங்க இந்த அடிப்படையில் அப்போ இறைவன் பணியாளர்கள் எல்லாரும் மகிமையாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், பெருமையான உடையெல்லாம் உண்டு பண்ண இங்கே சொல்லியிருக்கு, அது மாதிரி பெருமையான உடையை உண்டு பண்ணணும்னு இவங்க உண்டு பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க நியாயம் சொல்கிறாங்க. அந்த யூதருடைய ஆவி, யூதருடைய கொள்கையை தான் கொண்டு வந்து அலங்கார வஸ்திரம் அப்படிலாம் பலவிதமான அலங்காரங்கள் இருக்கிறது. அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் தெரியும். பல விதமான ஆடம்பர அலங்காரங்கள்லாம் உண்டு, எல்லாம் அணியக்கூடிய வழக்கங்கள் கிறிஸ்தவ மார்க்க பிரிவுகளுக்குள்ளே இருக்கிறது. எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே கவனிங்க, வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசுங்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியராக இயேசுவை தான் கவனித்து பார்க்கணும்னு இங்கே சொல்லியிருக்கு. அப்படின்னா இவங்க இந்த இயேசு எப்படி வாழ்ந்தார், இந்த இயேசு எப்படி நடந்து கொண்டாருங்கிற அடிப்படையில் தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறாள், நான் சாந்தமாக இருக்கிறேன், நான் மனத்தாழ்மையமாக இருக்கிறேன், பெருமைக்குரிய அகங்காரத்துக்குரிய ஒரு விஷயமும் எந்த வடிவத்தில் என்னிடத்துல இல்லை. அப்படி தான் அவருடைய வாழ்க்கையின் அவர் சத்திரத்தில் பிறந்த முன்னணியில் கடத்தப்பட்டு 2 கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல மறிக்கிற அளவுக்கு அவர் எவ்வளவு தாழ்மையான நிலையில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இயேசுவின் சீடராகி அவரை கவனித்து பார்ப்பதற்கு பதிலாக அவரை கொலை செய்த யூதர்களின் தலைவர்களின் மாதிரியை பின்பற்றும் இவர்கள் உண்மையில் இயேசுவின் எதிரிகள் தானே. இயேசுவின் மாதிரியை பார்க்கல, தெளிவாக சொன்னப்புறம் அதை பார்க்கல. அவங்க அந்த பக்கம் இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய கொள்கையிலிருந்து தான் தங்களுக்கு மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க இயேசுவின் எதிரி தான்.
இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய வாரிசுகள் தான் என்பது தெளிவாகுது. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம்னு இருக்குது. இவர்கள் இங்கே ராஜரீகம்னு இருக்கனால நாங்கள்லாம் ராஜாக்களாகும், எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்கள் மாக்கினாரு அப்படின்னு ஒரு கள்ளத்தனமான அடுத்த ஒரு கொள்கையை சொல்கிறாங்க. இவங்க இயேசுவை போன்ற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்க விரும்புகிறாங்களா, அல்லது அவர் கொலை செய்த யூதர்களை போன்ற ராஜரீக கூட்டமாக இருக்க விரும்புகிறாங்களான்னு இப்போ விளக்கணும். ராஜரீகம்னா சொன்னாங்கல்ல, இவங்க ராஜா இயேசு தானே, அவர் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னுலாம் திருப்பி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ராஜரீகம் தான் இவங்கள்ட்ட இருக்கா, இல்லை இயேசு கொலை செய்த யூதர்களுடைய ராஜரீகம் இருக்கான்னு சிந்திக்கணும். ராஜரீகம்னு சொல்லிடுவான். எவ்வளோ தந்திரமாக வசனங்களை வார்த்தைகளை புரட்டி மற்றவங்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். இயேசு ராஜா தானே, அவர் என்ன ராஜரீகம் காட்டினார், அவருடைய அப்போஸ்தலர்கள் என்ன ராஜரீகம் காட்டினாங்க, அந்த ராஜரீகம் உங்கள்கிட்ட இருக்கா? பரிசுத்த சந்ததின்னு சொல்லக்கூடிய யோக்கியதை வீழ்கிட்ட இருக்கா? பாவிலெல்லாம் குறுக்கு வழியில் கொண்டு போகிறார் பரலோகத்துக்கு, சிலுவையை ஆராதிக்கிற கள்ளமரம் கல்லியில் தான் பரலோகத்துக்கு போவாங்கிறதானே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையே. இவங்க என்ன பரிசுத்த சாதியாவா? அது எந்த அடிப்படையில் இவங்களை சொல்ல முடியும்? இப்போ அவ்வளோ நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு இவங்க தான் சொந்த ஜனம் அப்படின்னு சொல்கிறது, இயேசுன்னு சொல்லிட்டா இவங்க சொந்த ஜனம் ஆயிடுவாங்க. இப்படி தானே கொண்டு போகிறாங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன்னு விசுவாசிச்சுட்டா இவங்க சொந்த ஜனம். அப்போ பிசாசுகளும் இயேசுவே தேவனுடைய குமாரன்னு அலறி ஓடிச்சிடல, அவங்களும் சொந்தம் தானா? எடுக்க முடியுமா? தந்திரமான மோசம். எப்பா இயேசு தேவகுமாரன்னா அவர் சொன்னது, அவர் நடந்தது, அவர் மாதிரியில் போனால் ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. அந்த ராஜரீகம் உனக்கு வேண்டாம். அவர் எப்படி தேவசித்தம் மரணபரியம் தாழ்த்தி செய்து தேவகுமாரன் என்கிற அந்தஸ்தில் உறுதியாக இருந்தார், அது உங்களுக்கு வேண்டாம். அவர் எப்படி தேவனுக்கு சொந்த குமாரனா மாதிரி காண்பித்தார், அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். இயேசு கொலை செஞ்ச யூதருடைய மாதிரி தானே வேணும். இப்போ இயேசுவின் எதிரிகள் தானே. 1 பேதுரு 3:3-4 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திருக்கொள்வதிலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இங்கே இதெல்லாம் ராஜரீகம் கிடையாது, இது உலகத்தில் உள்ள காரியம்னு என்ன அழகாக வசனம் சொல்லியிருக்கு. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து நிற்பாங்க. இவங்களுக்கு தலைவரெல்லாம் இப்படி தானே, இந்த கும்பல்களை வழி நடத்தக்கூடிய தலைவன்மாரை நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படி தான் நிற்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த போக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். முதல்ல இவங்க தலைவன்மார் சீசன் ஆவால, இவன் எல்லாம் மொத்தம் சீசன் ஆவான். வாசனத்தை ஒன்றும் கடைப்பிடிக்க மாட்டாங்க, ஆனால் வானத்துலேருந்து வந்து இறங்கி வந்த மாதிரி நிற்பாங்க. ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கும். ஸோ ஓகே, அது மெஜாரிட்டி பீப்புள், அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்று. இயேசு யூதர்களை குறித்து சொன்னார். அது யோவான் 8:42-45 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரல, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவானவருடைய இச்சையின்படி செய்ய மனசாக இருக்கிறீங்க. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், இந்த சத்திய வசனத்திலெல்லாம் நடக்க மாட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவானவன், தந்திரமாக பேசுவான். நான் சொல்கிற உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்ன விசுவாசம், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஆளுகள் இருப்பான்ல, அவன் சொல்கிறது தான் நீங்கள் மணிக்கணக்காக இருந்து கேட்பீங்க. ஓகே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த யூதர்களுக்கு இயேசுநாதர் சொல்கிற ஒரு வார்த்தை, அது சாத்தாங்கூட்டம். இந்த சாத்தாங்கூட்டம் என்ன செய்யுதுன்னா, இயேசுவின் சீஷத்துவத்தில் நடக்கிறாங்கல்ல, இயேசுவின் சீடரில் நடக்கிறாங்கல்ல, இந்த சீடர்களை இயேசுவின் சீடத்துவத்தில் நடக்கிறவங்களை அது தூஷிக்கிறது, அது தூஷணம் பண்ணிகிட்ருக்குது, பரியாசம் பண்ணிகிட்ருக்கு, கிண்டல் பண்ணிகிட்ருக்கு. சரியா? ஏது இந்த சாத்தாங்கூட்டம் இந்த யூதர்களுடைய ராஜரீகத்தை பின்பற்றதில்லை, அந்த கூட்டம் தான்.
வெளிப்படுத்தல் 3:9 இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாய் வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், ஒரு சபைக்கு இந்த சாத்தாங்கூட்டம் கொஞ்ச நாள் உன்னை பரியாசம் பண்ணும், உன்னை பைத்தியக்காரன்லாம் சொல்லும், அப்புறம் சாவ போகிற நேரம் வரல, அப்போ தெரியும்ல இனி இயேசுநார்கிட்ட போக முடியாதுன்னு. இதுவரை நடத்தின நாடகம்லாம் உலகத்துக்கு நடத்தினது தானே. அப்போ கடைசியில் வருவாங்க, எப்படியும் ஒரு நாள் வரும், அப்போ கண்ணு திறக்கும் இல்லையா? பவுலுக்கு கண்ணு திறந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கண்ணு திறக்கும், நம்முடைய ஆட்டம் முடிய போகுது, மலர் வளையம் காத்திருக்குது, ஆமாம் ராஜாக்களின் கல்லறைகள்லாம் காத்திருக்குது, அதுக்கப்புறம் நாடகம் செல்லாதுன்னு தெரியும்ல, அப்போ வருவாங்களாம் சாத்தாங்கூட்டம் மனம் திருந்தி. சரி, நல்லது தான். எனவே அந்த யூத மரபுகளை நம்பி அவைகளில் செல்லுகிறவர்கள் சாத்தான் கூட்டத்தார் தானே. இயேசு சொன்னார், 5:3-10 வரை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மேற்கொண்ட தகுதிகளில் ஏதாவது இப்போது இந்த இயேசு நாம ஆராதனை மன்றத்தில் இருக்கிறதா? நீங்களே தேடி பாருங்கள். இயேசுவின் போதனை மாதிரிகளின்படி நடக்கிறவர்களை இந்த உலகின் இயேசுநாம அடிமைகள் நிந்திப்பது, பரியாசம் பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, ஏதோ அவங்க தான் உயரத்தில் இயேசுனாருக்கு தலையில் இருக்கிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் மட்டையர்கள் மாதிரி எல்லாம் பேசுகிறது, இவங்க அந்த இயேசுவுக்கு எதிரிங்கிறது அர்த்தாட்சி தானே. அதானே இயேசுவின் எதிரிகளுக்கு இந்த குணங்கள் இல்லை, இயேசுடைய கேரக்டரோ நடவடிக்கையோ ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க இயேசுவின் சீசரில் நிந்திக்கிறது இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இவங்க உள்ளே இருக்க பிசாசு தானே, அந்த யூதர்களின் ஆவி தானே, அதுதானே காரணம். இவர்கள் இயேசுவின் எதிரிகள் என்பது தானே அத்தாட்சியாக இருக்கிறது இல்லையா? 1 பேதுரு 4:4-5 அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்பிப்பார். இந்த கூட்டம், அந்த கள்ள கூட்டம் உலகம் முழுசும் பெருவிடுச்சு. இயேசு ஆராதனை கும்பல்கள் உலகம் முழுசும் பெருவிச்சு. அது இயேசுனார் சொல்கிறதும் கேட்கறதில்ல, மாதிரியில் நடக்கிறதில்ல. அதனால இந்த கள்ள கும்பல்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு சிலர் இந்த கள்ளத்தனத்தை விட்டுட்டு இயேசுனார் சொல்கிற மாதிரியில் அவருடைய சீஷத்துவத்தில் நடப்பாங்கல்ல, அவங்கள தூஷிக்கணும். ஏன்னா இவ பெரிய கும்பல், கள்ள கூட்டணி பெருசு, ஆமாம் விசாலமான வாசலில் போகிறவன் பெரிய கும்பல்னு ஆண்டவர் சொன்னார்ல, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறேன்னு சொல்கிறார்ல, அநேகர் வேறு விதமாக நடக்கிறாருன்னு பிலிப்பியார் 3:18 நான் வாசிக்கிறோம்ல. ஸோ இது மாதிரி இந்த கள்ள கும்பல்கள் பெருசு, துன்மார்க்க கும்பல் பெருசு. இந்த துன்மார்க்க மோசடி கும்பல்களுக்கு உலையில இது கூட கிடந்து குலையாததுனால அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்காமா, என்னடா இது. ஆமாம், நர்வான தேசத்தில் உடை உடுத்தவன் பைத்தியக்காரன் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்களா, அவங்க தூஷிக்கிறாங்களா, அவங்க தங்களை திருப்திப்படுத்தணும்ல, தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்றதுக்கு, தங்கள் ஆளுகள் மத்தியில் தங்களை ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுக்கு அவங்க அப்படி தூஷணம் பண்ணுவாங்களாம். அவங்க இந்த கடவுளுக்கு நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்குது அன்னைக்கு பதில் சொல்லுவான். ஒரு பிரபலமான நாஸ்திக கொள்கை உள்ள ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ரொம்ப நாஸ்திக கொள்கையில் இருந்தவர். பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் சிந்தனை மாறி, இல்லை நாஸ்திகம் தப்பு, ஆஸ்திகம் இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை தான் சரி என்கிற எல்லைக்குள்ளே வந்த பிறகு அவர் ஒரு ஒரு மேடை பிரச்சாரத்தில் சொன்னார், ஏதோ நாஸ்திகனாக இருக்கிறேன்னா அது ஏதோ ஒரு பெரிய கௌரவம் போல், ஆமாம் ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாஸ்திகனாக இருக்கேன்னா அது ஏதோ ஒரு கௌரவமான ஒரு காரியம், ஆமாம் மரியாதைக்குரிய ஒரு காரியம். அது என்ன கௌரவம்னு எனக்கு தெரில, ஒரு வரட்ட கௌரவத்தில் இருந்தேன். அப்புறம் அதிலிருந்து வெளியே நான் இப்போ இறை நம்பிக்கைக்கு வந்திருக்கிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது என்ன, அது என்ன பெரிய கௌரவமா என்ன, அது என்ன பெரிய வீரமா?
ஆமாம், அவர் அப்படி தான் நினைச்சாராம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஏதோ ஒரு பெரிய வீரம் மாதிரி, அது ஒரு பெரிய ஒரு திறமை மாதிரி, ஒரு சாமர்த்தியம் மாதிரி, ஒரு கௌரவம் மாதிரி, ஒரு பெரிய அறிவு நிலை. ஆமாம், அறிவு ஜீவியாம். ஆமாம், அறிவு ஜீவிங்கிற மாதிரி ஒரு வரட்டு எண்ணம் இருந்தது. பிறதான் எல்லாம் போச்சு. அது மடத்தனம். தெரியாத விஷயத்திலாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது பைத்தியக்காரத்தனம். கடவுள்னா நமக்கு தெரியாதுப்பா, அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சரி, அது தெரியாது, அதை ஆராய்வோம், அதை சிந்திப்போம், கண்டுபிடிச்சா சரிதான். இது ஒன்றுமே தெரியாது. இவன் ராத்திரி தூங்க போவான், காலையில் எழும்புவானான்னு இவனுக்கு நிச்சயம் கிடையாது. இவன் வாழ்க்கை இவன் கையில் கிடையாது. இவனுக்கு கண்ணில் தெரிகிற இவனுக்கு காரியமே நாளைக்கு எப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இவன் கடவுளை கண்டுபிடிக்க போகிறான்? சரிப்பா, அது புரியலை, நமக்கு தெரியல, தெரிஞ்சா பார்க்கலாம், தட்ஸ் ஆல். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாததையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது தான் அறிவி ஜீவி. ஆமாம், அதுதான் நம்ம பெரிய வரட்டு கௌரவமாக இருந்தேன், அப்புறம் அதில் இருந்தால் மறந்துருந்தேனே அப்படின்ட்டு அவர் சொன்ன செய்தி நான் கேட்டிருக்கிறேன், வீடியோஸில் நான் கேட்டிருக்கேன். சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு. லூக்கா 6:20 அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இயேசுநாதர் சொல்கிறாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யங்கிறார். உலகில் தரித்திரங்கிறது ஒரு பெரிய சாபம், உலகில் ஐஸ்வர்யந்தான் ஆசீர்வாதம் என்பது தானே இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுடைய கொள்கை. அப்போ இது இயேசுக்கு எதிரான கொள்கை தானே. அப்போ இது இயேசுவின் எதிரி மன்றங்கள் தானே. அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அவர் தரித்திரர் பாக்கியவான்கள், உங்களுக்கு தான் பரலோகம்னா, இவங்கிறான் தரித்திரங்கிற சாபம், அவன் கடவுளுடைய குழந்தைகளுங்கிறான். இது சாத்தான் போதனை தானே, இயேசுவின் எதிரி தானே. ஆமாம், இப்படி தான் இல்லை. இயேசுவின் வசனங்களை வாசித்து போனால் தான் அந்த கள்ள கூட்டங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுது. லூக்கா 16:19-31 இருந்தால் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அனுதினமும் சம்பரம் சுகபோகமாக வாழ்ந்தான். உபாகமம் 28-14 இருக்கிற எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அவன் கடவுளுடைய மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான். லாசருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தரித்திரன். அது 16-20 தெருவில் கிடக்கிறான், பிச்சைக்காரன். அவனுக்கு பரிதாபமான நிலை அங்கே இருக்குது. இப்போது ஒரு நாள் என்ன நடக்குன்னா, இந்த 2 பேரும் மரிக்கிறார்கள். அதாவது 2 பேருக்கும் சாவு வருது. சாவு வரக்கூடிய ஒரு நாள். அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடப்படுகிறான். ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் பக்கத்தில் லாசருவன் பார்க்குறான். நல்ல கவனிக்கணும். இங்கே ஐஸ்வர்யமாக வாழ்ந்தவன் பாதாளத்துக்கு போனான், தெருவில் கிடந்த தரித்திரன் ஆபிரகாம் பக்கத்தில் போனான்னு கேசுநாதர் சொல்லி கொடுக்கார். இதுதான் உண்மையாக நடக்க போகுது, உங்கள் கள்ளக்கனவுலாம் நடக்காது அப்படின்னு நிறைய அத்தாட்சிகளையும் உறுதிப்பாடெல்லாம் கொடுக்குறார். இப்போ அவன் கேட்குறான், ஆபிரகாமே இந்த லாசருவை அனுப்பணும், அவன் தன் விரல தண்ணியில் துவச்சி நாவை குளிர பண்ணோன்னு கேட்குறானா. அதுக்கு ஆபிரகாம் சொன்னாராம் 25, நீ உயிரோடு இருக்க வேலை ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம், உலகத்தில் பூமியில் உயரம் இருக்கிறது ஆசீர்வாதம் சொல்லுதானா, ஏமாத்துனீங்க நீங்கள். இப்போ என்ன இங்கே வந்து அம்மா வந்திருக்க, ஓகே, அங்கே எல்லாம் முடிச்சாச்சு. அவன் அப்படி இல்லை, அவன் தேவ நீதியில் நடந்தான், தரித்திரர் பாக்கியவான்கள் சொன்ன மாதிரி அப்படியே அவன் நடந்திருக்கான். ஸோ அது மாதிரி தான் அம்மா அந்த டைப் இருந்திருக்கனால, ஸோ அதனால் இப்போ தேட்டப்படுகிறான். இங்கே இருந்து அங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், லாசருவை அனுப்பணும். இவன் போய் பிரசங்கம் பண்ணான், என்னது இங்கே ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம்னு சொல்லிகிட்டு இருந்த பாஸ்டர் மாதிரிலாம் அங்கே கிடக்கிறான், இங்கே கிடக்கிறான், பாதாளத்தில் கிடக்கிறான்டா. நான் பார்த்தேன், இவனை இங்கேருந்து உங்களை மொட்டாளாக்கியிருக்கான், தலையில் மிளகா அரிச்சிருக்கான், இப்போ பாதாளத்தில் கிடக்கான்னா கள்ளப்பேவை. நீங்கள் அங்கே போகக்கூடாது. விசுவாசிகளே மனம் திரும்புங்கள், சபையாரே தப்பித்து கொள்ளுங்கள், உங்கள் பாஸ்டருக்கு அண்டா புழுகில் போகாதுங்க, அவர் இப்படியாக்கும் போயிருக்காரு. நீங்கள் நல்ல கோட்டு டைலாம் போட்டு, ஆமாம், மலர் வளையம் வச்சு ஹோம் கோயிங் சர்வீஸாக எல்லாம் நடத்தி தான் அடக்காராதனை நடத்தி, ஆமாம், நிறைய பாட்டெல்லாம் பாடி பயங்கர அரசியல் சாட்சி இல்லை, இவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரு, அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஆமாம், சில ஆள் செத்து போன அப்புறம் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. நான் தரிசனத்தில் பார்த்தேன், அங்கே ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறத பார்த்தேன். ஆமாம், சிலர் நோட்டீஸ் விட்டுறாங்கல்ல, என்ன விட்டுறாங்க, விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு, 3 வருஷமாக அந்த ஆள் பரலோகத்தில் இருக்குன்னு செல்ஃபோன் ஃபோன் பண்ணி சொன்னார். அங்கேருந்து சேட்டலைட் ஃபோன் வழி சொல்லியிருப்பார், சொன்னாராம். அது மாதிரி இது மாதிரியாக இந்த அண்டா புழுகரெல்லாம் அங்கே ஏசுநாதருக்கு பக்கத்தில் நிற்கிறத பார்த்தேன், பரலோகத்தில் இருக்கிறத பார்த்தேன்னு அதுக்கு கொஞ்சம் கள்ள மாதிரி இருக்கான், இந்த மாதிரி கள்ள கதையெல்லாம் எடுத்து விட்றதுக்கு. அப்போ இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறார், ஏப்பா லாசரு அனுப்புங்கப்பா, இங்கே எல்லாம் தலைகளாக நடக்குதுப்பா, அங்கே படங்காட்டி ஹோம் கோயிங் சர்வீஸ் நடந்து இந்த கள்ள பொருடா எல்லாம் விட்ட பாயவெல்லாம் இங்கே வந்து கிடக்கும், அது அங்கே இருக்கவங்களுக்கு தெரியல, உனக்கு காட்டுனா நல்லா இருக்கும்,
இதை பார்த்தா அந்த அண்டா புழுக மாதிரி மனம் திரும்புவான். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு போன அந்த லாசர் அனுப்புங்க, அவன் போய் பிரசங்கம் பண்ணோம். அப்போது ஆமாம், நாங்கள் ஐ விட்னஸாக பார்த்தோம், அந்த அண்டா புழுக மாதிரிலாம் அங்கே கிடக்கான், நெருப்பில் கிடக்கான், கள்ளப்பையோட கட்டி போட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஐ விட்னஸ் சொன்னால் இவனெல்லாம் மனம் திரும்புவான் அப்படின்னு தான் அந்த ஐஸ்வர்யம் சொல்கிறான். அதுக்கு பொருள் அதுதான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறான், அவன் சொல்கிறான் மரித்தோரில் இங்கேருந்து ஒருத்தன் போனான், அது 30வது வருஷம். அப்படி அல்ல, ஆபிரகாமே இந்த அண்டா புழுக மாதிரி கிடந்த நேரடியாக பார்த்த ஒருத்தன் போய் சொன்னால் நம்புவாங்க. சும்மா பிரசங்கி மாதிரிலாம் சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல. சொன்னான். அதற்கு அவன் என்னன்னா சொல்கிறான், எப்பா அதுக்கு தாப்பா ஊழியக்காரில் அங்கே வச்சுருக்கு, இந்த மாதிரி காரன் கத்துறதுக்கு ஆள் வச்சுருக்குல்ல, இப்படியெல்லாம் வசனம் இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, இதை கண் எடுத்து வாசிடா சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசி ஊழியக்காரில் பூமியில் வச்சுருக்கு. அவங்க சொல்கிறதுக்கு கேட்கலன்னா இங்கேருந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிறக்கப்பா இல்லவன், அப்படிப்பட்ட இருதய கடினம் பிடிச்சவனுவன், உணர்வற்ற ஜாதி. கையில் ஒரு வேதம் இருக்குது, இயேசுநாதர் இப்படி பிறந்தார், இப்படி வாழ்ந்து இப்படி முடிச்சிருக்காரு, அவர் இப்படி தான் சொல்லியிருக்கான்னு கையில் தானே வச்சுருக்கான் வேதம். இதை வச்சுக்கிட்டு அவன் திருந்தாதவன் நீ போய் சொன்னால் இப்படிதான் திருந்த போகிறான், அவன் திருந்த மாட்டான். அதனால் என்று சொல்லி அந்த சம்பவம் முடிகிறதை நாம் பார்க்குறோம். அதான் அந்த ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக என்னாருன்னு இருக்குல்ல, அதுதான் இப்படி ஆகிடும். சாத்தானின் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த உலகின் காட்சிகளும் கண்ணை மூடும் போது இருக்க நிலைகளும் ஒன்றுக்கொன்று எதிரடையானவை என்பது இந்த மன்றங்களின் ஆவி மறைச்சிடும். கண்ணை மூடினப்புறம் வேற ஒரு சூழ்நிலைக்கு போவோங்கிறத அந்த அசுத்தாவி இந்த மன்றங்கள், இந்த இயேசுராம ஆராதனை மன்றங்களை அலக்கழிச்சிட்டு இருக்குல்ல, இந்த மன்றங்கள் ஆவி மறைச்சி இங்கே மன்னர்களை போல படங்காட்டுகிறவர்கள் மறுமையில் அப்படியே மோசடி செய்து கொண்டிருக்கலாம். ஏன்னா முட்டாளாக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இங்கே மன்னனா இருந்தல்ல, இது மாதிரி அங்கேயும் ஏமாத்தலாண்டா அப்படின்ட்டு அந்த ஆவி இவனால் ஏமாத்திட்டு இருக்கு. இவர்கள் மண்ணில் புதைக்கப்படுற போதே இவங்களின் ஆடம்பரங்களை அந்த மண்ணில் தாண்டா புதைக்கிறீங்க நீங்கள். இவனை வைக்கும் போதே இவனுக்கு ஆடம்பரத்தையும் அங்கே தானே மண்ணில் போட்டி மேலே கல்லை வைக்கிறீங்கல்ல. அப்படி இருந்தால் இந்த ஆடம்பரம் இந்த மகிமையெல்லாம் எப்படி அவங்கள மறுமையில் எப்படி தொடர்ந்து வரும்? இங்கே மண்ணில் தானே வச்சிங்க, பூமியில் வைக்க உங்களால் முடியலை, அப்புறம் எப்படி இது மறுமையில் இந்த ஆடம்பரங்களும் இந்த மகிமையை தொடர முடியும்? சிந்திக்க முடியாமல் குருடமாக ஆகிட்டாங்க. இதை தான் இயேசு சொன்னார் மார்க் 8:36-37. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம்டா? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்ன கொடுப்பான் அப்படின்னு கேட்குறாரு. ஜீவன்னா ஆத்துமா, சோல். அது NIV மற்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா தெரியும். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி படம் காட்டிட்டு நீ போனாலும் ஆத்துமா எங்கடா போவோம்? அது போகிற இடத்துக்கு சூழ்நிலை அவனுக்கு தெரியுமா? அதான் ஆபிரகாம் ஈசாக்கில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் ஆண்டவர் உண்மை சம்பவம் இல்லை. இங்கேருந்து போனவன் உலகத்தில் இருந்தபோது நடத்தின நாடகம் ஒன்று, ஆத்ம நிலையில் போன இடம் ஒன்று, லாசரு உலகத்தில் இருந்தபோது நிலைமை ஒன்று, ஆத்ம நிலையில் போனது இன்னொன்று சொல்லிட்டார்ல. இந்த ஆத்மா பற்றி உனக்கு அறிவு உண்டாடான்னு கேட்குறாரு ஆண்டவர். லூக்கா 12:16-21 உள்ள வசனத்தில் இன்னொரு ஓமையை சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருந்தான், நிறைய வருமானம் வருது, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என் களஞ்சங்களெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ நல்லா சாப்பிடு குடி சந்தோஷமாக இரு. அன்று தேவன் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம், மதிகேடனே. தமிழில் மதிகேடனே, அது மலையாளத்தில் மூடா இருந்து விழிக்கலையோ அப்படி இருக்கு, ஃபூல் இங்கிலீஷில். ஸோ மதிகேடா, இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்துலேருந்து எடுத்து, ஒரு ராத்திரி உறங்க போன காலையில் எலும்பலைன்னு வச்சுக்க, போயிட்டுன்னு வச்சுக்க, ஆமாம் ஆஃப் ஆகிட்டுன்னு வச்சுக்க, ஃபீஸ் போயிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன ஆகும்? நீ இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்க யாருடையதாகண்டா? பரலோகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கு வெளியே பாரு. ஆபிரகாம்கிட்ட இருந்தாலும் லாசரு, அவன் பூலோகத்தில் தரித்திரன், கண்ண முட்டம்புறம் ஆபிரகாம்கிட்ட இருந்தான். மற்றவன் பூலோகத்தில் ஐஸ்வர்யவான், பூமியின் உயர்ந்த ஸ்தானம், அப்புறம் கீழே இருக்கான், பாதாளத்தில் இருக்கான். அதனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிரு ஆண்டவர் அந்த ஓமையின் மூலம் கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட சங்கீத புஸ்தகத்தில் 49வது சங்கீதமா 49 அது 6ஆம் வசனத்துலேருந்து 20 வரைக்கும் அந்த வசனம் போனால் வேடிக்கையாக அவருக்கு காரியம் இருக்குது. அதை நம்ம வாசிக்க பார்ப்போமா? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவனுடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான்.
தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தெரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பெருந்தினவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்ல, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். இதுதான் அவங்க வழி, இதுதான் அவங்க பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். பாருங்கள், ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தையும் கோட்டையும் டையையும் எல்லா மனங்கட்டையும் அழிச்சு போடும். ஆனாலும் தேவன் என் ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பாதாளத்தில் தள்ள மாட்டார், அந்த ஐஸ்வர்ய அம்மன் இடத்துல தள்ள மாட்டார். அப்புறம் ஒருவன் 49:16 ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் நடுங்காத, கைகால் உதறாண்டா அவனுக்கு, ஒன்றும் சங்கடப்படாத. அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போடுறதில்ல, அவன் மகிமை அவன் பின்பற்றி செல்வதில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. நீ ஒன்றும் கொண்டு போக மாட்டான், இவனை கோட்டண்டையும் போட்டு மண்ணில் பதிச்சிருவான், அவ்வளோதான். இல்லைன்னா தீ கொடுத்துருவான் கட்டையில் வச்சு. ஒன்றும் பின்பற்றி போகிறதில்ல. அவன் உயிரோடு இருக்கையிலே தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் எல்லாரும் சேர்ந்தவன் நீ தரமசாலி ஆக்கும், நீ வீரனாக்கும், நீ சூரனாக்கும், அப்படி எல்லாம் பட்டம் எல்லாம் கொடுத்து பாராட்டு விழாக்கள்லாம் நடத்தினாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பெருந்தினவனாயிருந்த புத்தி கெட்ட மனுஷன், பார்த்தீங்களா, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த 20வது வசனம் முடியுது. விலங்குகளுக்கு என்னடா சம்பந்தம், பகுத்தறிவு இல்லாத மனுஷன் அப்படின்னு அந்த வசனங்கள் பைபிளில் இருக்க வசனத்தை தான் வாசித்திருக்கோம். சங்கீதம் 49வது சங்கீதத்திலிருந்து சங்கீதத்தை தான் நாம் இப்போ வாசிக்க கேட்டிருக்கோம். 49வது சங்கீதம் 6ஆம் வசனத்திலேருந்து 20 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை தான் வாசிக்க இப்போ பார்த்துருக்கோம். சந்தேகம் இருக்குன்னா அவங்க அது யூதர்கள் எழுத பகுதி தானே, பழைய ஏற்பாடு தானே, இருக்கா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சரி, இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் எவ்வளவு ஆண்டுகளாய் எத்தனை கோடி மனிதர்களை இப்படி மோசடி செய்து அவர்களின் கல்லறைகளில் மலர் வளையங்களை வச்சு அலங்கரித்து முட்டாளாக்கி பிழை உண்ட மலையே புகலிடம் தாருமேனு பாட்டம் பாடி இப்படி நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க என்கிறத நம்ம சிந்திச்சா நல்லது. அதான் யோசியா 8:12 ஒரு வசனத்தை நான் நேரமாக சொன்னேன். நான் ஏன் வார்த்தையை எழுதி கொடுத்தேன், இதெல்லாத்தையும் இப்போ நான் வாசித்ததெல்லாம் பைபிளில் இருந்தானே வாசிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் பைபிளில் இருக்கக்கூடிய 2000 வருஷம் கழிஞ்சு இந்த புஸ்தகத்தை கையில் தந்தாங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் எழுதி கொடுத்தேன், இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எங்கள் பாரம்பரியம், எங்கள் சபை, எங்கள் மன்றம், எங்கள் ஊர் வழக்கம்னா உங்களுக்கு யார் பரலோகராஜன் தர்றது? இப்படி தான் ஊர் வழக்கம் எல்லாம் மண்ணுக்கு தான் போகுது. இப்படி ஒவ்வொரு நாடகம் நடக்க எல்லாம் பேயினுடைய தந்திரம், ஒவ்வொரு ரீதியில் மோசடி, பொய்யான பொய்க்கு பிதாவு தானே பல ரீதியில் ஆட்சி செய்கிறான். எத்தனை பேர் இதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதில் சிக்கிட்டு நரைச்ச மீசைக்கு பெயிண்ட் அடித்து அதை கருப்பாக்கி முறுக்கி விட்டுட்டு உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. பரிசுக்கு மாதிரி அதுதான் செய்கிறான். நரைச்ச தலைமுடிக்கு டை அடிச்சிட்றான், தலைமுடி கொட்டி போயிட்டுனா விற்க வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான். மோசடி மன்னர்கள் தானே பாவன், மோசம் போகிற பிசாசனுடைய வாரிசு தானே. இந்த வேதத்து வசனத்தெல்லாம் கவனிக்கல. வேசுவேன்னு 24 மணி நேரம் ஆராதிக்கப்பானுவேன். அதுதான் இயேசுவின் எதிரிகள் எங்கிறத அவங்களையும் சுட்டி காட்டுறோம். நீங்களும் கொஞ்சம் சரிப்படுத்தினா சரி, இல்லைன்னா மோசடி மன்றங்கள், மோசடி ஆவி இருக்கிற இடத்துக்கு தான் போக வேண்டிய வந்துடும். அப்புறம் சிக்கலாகிடும், அப்புறம் திருத்த முடியாது. இப்படி ஒரு பிரசங்க கிடந்து சத்தம் போட்டான்னா பரவ நடக்காது. சரி, யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயந்தி இருக்கும். உங்கள் பாதிரிமார் வரமாட்டோம், உங்கள் பாரம்பரியம் வராது, உங்கள் இயேசுநாம மன்றங்கள்லாம் வராது, நான் வருவேங்கிறார். நான் இதுதானே சொன்னது, நான் தானடா சொன்னேன், இதனடா உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை எடுத்துக்கிட்டு வருவேன். இதை வச்சு தான் எல்லாரும் தீட்ட போகிறேன். யார் யாரெல்லாம்டா இப்படி நடந்தீங்க, யார் யாரெல்லாம் நடக்கலை, கர்த்தாவேன்னு சொன்னியா, என்ன கன்றாவியெல்லாம் சொன்னியா, அதெல்லாம் தேவையில்லை. அதான் கள்ளப்பாவேன்னு சொல்லியிருக்காருல மற்ற 7:21 அக்கிரம சேகரில் வாய் மூடுங்கடா, இது கேட்டிங்களாடா என்று ஒரு நாள் அவர் சொல்லார். நான் தான் இந்த வசனத்தை வச்சு தான் இப்போ கேட்குறீங்களா, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, இதே அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு நடக்கும். லூக்கா 9ஆவது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ
அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். நான் சொன்னதை கேட்கறதுக்கு நீ வெட்கப்பட்டல்லடா, நான் காட்டின மாதிரியில் நடக்க வெட்கப்பட்டல்லடா. இப்போ எங்கடா வந்திருக்கா நீ? எந்த முகத்தோடு வந்தாய்? எங்கு வந்தாய்? ஏன் வென்றாய்? எப்படி வந்தாய்? 1000 கேள்வி வந்துடும்ல. எல்லா பயங்களும் மாட்ட போகிறான். இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டியவள திரும்பினா நல்லது. அகங்காரிகளெல்லாம் அந்த நாளில் துரும்பா இருப்பார்கள்னு வேதவசனம் சொல்லு. இங்கே முறுக்கு ஒன்று அங்கே நிற்காது. 2 நாள் காய்ச்சல் வந்து லூஸ் மோஷன் ஆனாலே இங்கே நிற்கல. பார்ட்டி படுற பாடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒன்றும் நடக்காது. இப்போவே மனம் திரும்பினா நல்லது தான். ஆமாம், சரி. அப்போ ஏன் சொல்கிறார்? என்னை பற்றி வைக்கப்பட்டல்லடா, உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படுவேன். போ, நேரமே சொல்லிட்டார். அதான் விஷயம். நடக்கிறத முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறேன், எதுக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கன்னு எச்சரிக்கிறார். சரி, அப்போ இயேசுவின் வார்த்தைகளையும் வாழ்வு மாதிரிகளையும் குறித்து வெட்கப்படும் போது வெட்கப்பட்டு இல்லையா, இயேசு தாழ்மையாக நடந்தார். ஐயோ, நம்ம தாழ்மையாக நடக்க முடியாது. அது நம்ம ஊரில் உள்ள நம்ம மன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இயேசுவன் தாழ்மையா? ஐயையே, நம்ம விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சபையார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ஊர், நம்ம சிட்டியில் இருக்கிறோம்ல, இப்போ பெரிய ஆளுவ நல்ல வசதி உள்ளவெல்லாம் புலங்குற தொழிலதிபர்கள் இருக்கிற இடத்துல இருக்கோம். இப்போ எல்லாம் நம்ம சட்ட தொழிலதிபர் மாதிரி இருக்கணும். நம்ம போகிற கார் அவங்கள மாதிரி இருக்கணும். எல்லாம் கடன் வாங்கியாவது அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு வீடை கட்டிக்கணும். ஆமாம், கையில் ஒரு மோதிரம் போட்டுக்கணும். ஐயோ, வெறுங்கையோடு இருந்தால் எப்படி இல்லையா? அப்படி ஒரு மோதிரம் போட்டிருக்கணும். அவர் அப்படி மைக்கை கையில் வச்சுருக்கும்போது எல்லாருக்கும் அந்த மோதிரம் தெரியணும்ல. இவன் கடனாளியாக இருப்பான். உள்ள இடம்லாம் கடன் வாங்கி போட்டுட்டு படங்காட்டுக்கு வந்து நிற்கிறான். ஏசு தாழ்மையாக இருந்தாருன்னா அந்த தாழ்மை உண்ட கிடையாது. வெள்ளி பொண்ணெல்லாம் போடாத, தன்னை தான் வெறுத்து நட, மண்ணில் வைக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. ஏசு ஆராதனை, தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, அதான் சொல்லிட்டார்ல மற்ற 7:21-23. நீ சொல்லுவா, நான் நிறைய வெளிப்பாடு சொன்னேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எல்லாம் நீ கதை பேசுவாடா. நெல்லுடாங்க, நான் சொன்னதை செஞ்சியா? எனக்கு சீசத்துவத்தின் தாழ்மை இருக்கான், நான் அப்போஸ்தலர் காட்டின மாதிரி இருக்கேன், அதை பேசு. இல்லைன்னா வாயை மூடி நெல்லு. இன்னும் ஒரு நாள் நிறுத்த போகிறார். நான் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியமான காரியம். ஆகவே ஒரு நாளில் இது ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அப்போது இந்த இயேசுவின் எதிரிகளாக வாழுகிற இந்த இயேசு ஆராதனை மோசடி வேடம் போடுறாங்கல்ல மன்றங்கள், இதெல்லாம் அந்த வேஷம் ஒரு நாள் அம்பலமாக போகுது. அப்படி ஒரு நாள் வரப்போதுங்கிறத மறந்துடப்படாது. அப்போ தான் அவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குன்னு சொல்லுது. நாடகம் முடிஞ்சு போச்சு, நம்ம சப்போர்ட் பண்ண ஒரு வேலைகளும் காணலை. நமக்கு வாழ்க கோஷம் போட்டானோ இல்லை, வாழ்த்து கோஷம், ஆமேன் போட்டானா, அல்லேலியோ போட்டானா, எல்லாம் போட்டானு இல்லை, ஒரு வேலையும் காணலை. இன்னும் அழுகையும் பறக்கடிப்பும் வரும். பிறகு இயேசுவை விற்று உலகின் வளங்களை அடைய துடித்த அந்த யூதாச நிலை தான் இவங்களுக்கும் கடைசியில் வந்து சேரும். அவன் அப்படி தானே, இயேசுவை விற்றுட்டான்ல, உலகத்துக்காக காசுக்காக அவனுக்கு ஆதாயத்துக்கு விற்றுட்டான். கடைசியில் என்ன கிடச்சின்னு தெரியும், அது பயன்படலை. ஓகே, இந்த நிலைமை தான் இந்த இயேசுவை பயன்படுத்துகிற, இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்லிக்கிற யூதாசுகளுக்கும் நடக்க போகுது. இயேசுவின் சீடனாக நடந்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் இயேசுவை ஆராதனை செய்து இயேசுவோடு இருப்பதாகவும் காட்டிக்கொண்டு இயேசுவுக்கு எதிரான, இயேசுவின் எதிரிகளாகிய யூதர்களின் கொள்கைகளில் செல்வது ஆபத்து ஆனது இல்லையா? அதான் பார்த்துட்டோம்ல, நிறைய வசனம் சொல்கிறது இயேசு, ஆராதனை இயேசு, நடக்கிறது இயேசுவின் எதிரிகளாகிய யூதருடைய கொள்கையிலே நடக்கிறான். இது ரொம்ப ஆபத்தானது, சிக்கலான். அதனால தான் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். அவங்களோட தேவன் நிச்சயமாக பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். இந்த வசனம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருந்தால் எல்லோரும் இந்த பைபிள் ரொம்ப காலம் வச்சுருப்பீங்கல்ல. ஒரு நாள் இதை வச்சு அவர் நியாயம் தீர்ப்பார். தந்தம் இல்லை, நீ வாஸ்தியா கேட்டியா, நீ வேறு எங்கடா வட்டம் கறக்குனா, தென்னடி, மரத்தடி, பனையடி, புளியடி, சுத்தினியா நீ, நான் சொல்கிறது கேட்கலன்ட்டு பெரிய அறிந்து மதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். வச்சுட்டு இப்படி நடந்தீங்களாடா நீ, மற்றவனுக்கு தெரியாது, அது வேற விஷயம் என்ற நிலை நியாய தீர்ப்பு வராதபடி இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சதுன்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு காலத்தை உணர்வு இல்லாமல் அதை எதையும் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி நம்ம ஏமாற்றி அப்படியே கொஞ்சம் காலத்தை உருட்டியாச்சு இல்லையா? உணர்வடைஞ்சா நல்லது, இல்லைன்னா கண்ணை மூடும்போது காட்சி மாறும். இந்த வித்தை ஒன்றும் உங்களுக்கு பயனளிக்காதுங்கிறத புரிஞ்சு கொண்டு
இதை சரிப்படுத்தணுமோ, இதில் மனம் திரும்பணுமோ, இதை குணப்படணுமோ, எந்த விஷயத்தில் அர்ப்பணிக்கணுமோ அப்படி அர்ப்பணித்து இயேசுவின் சீஷர்களாக வாழ்ந்து தேவ சித்தம் செய்து தேவ மகிமையின் பரலோக அனுபவங்களை அடைய கடவுள் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.